அருமை கீரைத்துறை சபையாரே, மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கத்தாதி கத்தரும் தேவாதி தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த நேரத்திலே நாம் ஆரம்பிக்க இருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் ஆரம்பமாக தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் கர்த்தருடைய நன்மைகளுக்காகவும் நாம் கர்த்தருடைய பாதத்திலே ஒரு சில நிமிடங்கள் தலை குனிந்து நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து இவ்விதமாக நாங்கள் எங்களுடைய ஆலய ஆராதனையை நடத்தத்தக்கதாக வீடுகளிலே அமர்ந்து அதிலே பங்கு கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே தேவரீர் எங்களுக்கு அருள இருக்கிற அனைத்து நன்மைகளையும் கர்த்தாவே இந்த ஆராதனைகளின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் ஆருடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். என்னும் கர்த்தாவே, குறுகிய காலத்திலே இந்த தடைகள் யாவும் நீங்கி நாங்கள் கர்த்தருடைய பிரகாரத்துக்குள்ளாக பிரவேசித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதான தருணங்களை நீர் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டுமாறு எல்லாம் வல்ல இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். திருச்சபை கமிட்டி அங்கத்தினர்கள், அதிகமாக நேசிக்கிற அன்பு சகோதரர்கள் ஆகிய அனைவரையும் மறுபடியும் ஒரு வாழ்த்தி இந்த நாளுக்காக தெய்வ சமூகத்தை காத்துகிற பொழுது ஆவியானவர் தீர்க்கதரிசன செய்தியோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை. சிறிய ஆயிரம் சின்னவன் வளர்ந்த ஜாதியை மாவான் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அது தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசிட்டு சொன்னாரு, இது ஏற்ற காலத்திலே நடப்பிப்பேன் என்று சொன்னார். இதுதான் இந்த வசனத்தினுடைய ஆழமான ஒரு கருத்து. ஏற்ற காலத்தில் சிறியவனையும் சின்னவனையும் உயர்த்துகிற ஒரு ஏற்ற காலம்னா என்ன? அது தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய எதிர்காலங்களை குறித்து அவர் பேசுறார்.
செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் மற்றவருடைய பார்வையில அவங்க ஏழமா இருக்கலாம், மற்றவருடைய பார்வையில அவங்க அற்பமா என்ன பண்ணிருக்கலாம். ஆண்டவர் தீர்க்கதரிசியமா பேசுற இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அநேக ஜனங்களுக்கு முன்னாடி அடிமைப்பட்டு போவதிலிருந்து, கஷ்டப்படுறதுலேருந்து, பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது, எல்லா காரியத்திலையும் ரொம்ப பின்னணி காணப்பட்டார். தன்னுடைய ஜனங்கள் பின்னணி காணப்பட்டது ஆண்டவர் முடியும். தீர்க்கதரிசி பேசினாரு, நான் ஏற்ற காலத்தில் இதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னார். இதுவரைக்கும் என் பிள்ளைப்பட்ட கஷ்டத்துக்கு, இதுவரைக்கும் என் பிள்ளைப்பட்ட அடிமைத்தனத்துக்கு, இதுவரைக்கும் அற்பமாக எண்ணப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு முடிவு இருக்குது. என்ன முடிவு? அவருடைய எதிர்காலத்தை ஒளிமயமான ஒரு எதிர்காலமான மாற்றுவேன் ஆண்டவர் பேசுறார். இந்த காலை பொழுதுல ஆண்டவர் சொல்றாரு, நான் எதிர்காலத்தின் தேவன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்ல என்ன இன்னைக்குள்ள காலகட்டங்களில் நாளைக்கு உயிர் வாழணும் அப்படிங்கிறதே சந்தேகத்தில் இருக்கும். ஏன்னா நம்முடைய சூழ்நிலைகள்லாம் அப்படி இருக்கு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நம்ம உயிர் பிழைக்க முடியுமா, இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நாட்களை எண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிரடையாக, எல்லாம் நமக்கு எதிர்மறையாக, மற்றவங்க முன்னாடி ஒரு கேள்வி கொள்ளாத நம்முடைய வாக்கை காணப்படுது. ஆண்டவர் பேசுறாரு, அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சிறியவன் ஆயிரம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு பெரிய அப்படின்னு அர்த்தம், எதிர்காலம் என் பிள்ளைகள் எப்படி இருக்கும், நான் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரு எதிர்காலமா அது மாறும் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. நீ நினைக்கலாம், எப்படி எதிர்காலத்தை பற்றி என்ன செய்ய முடியும், நாம் இதை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எதிர்காலம் நிச்சயமா தெரியாது, நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா எதிர்காலத்தை, வரக்கூடிய நாட்களை காலங்கள் அது கர்த்தருடைய கரங்கள் என்னர்த்தம், எதிர்காலத்தினுடைய ஆண்டவர் நமக்கு தெரியும். எதிர்காலத்தை தெரியாது, ஆனால் எதிர்காலத்தினுடைய காலங்களை படைத்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நமக்கு நல்லா தெரியும். அப்ப இயேசுவை அவர் தெரியும் போது எதிர்காலத்தை பற்றி என்ன செய்யறது, கவலைப்பட வேண்டியதில்லை. வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1-15 வாசி பார்த்தீங்கன்னா, அது சூதேமியா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி அந்த பெண்ணினுடைய சம்பவம் நல்லா தெரியும். சுத்தமா சொல்றேன், அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை 3 கஷ்டம். முதல் கஷ்டம், மகன் இறந்து போயிட்டான், மகனினுடைய மகன் இறந்து போயிட்டான். 2வது வாழ்க்கையோட கஷ்டம், அவர் சொத்துக்களை எல்லாம் மனிதர்கள் ஏமாற்றி எல்லாத்தையும் அபகரிச்சிட்டார், அவர் உண்மை கிடையாது. இன்னொரு 3வது வாழ்க்கை கஷ்டம், சொந்த ஊர்ல வாழ முடியாதனால, அதாவது சூரியன்ல வாழ முடியாதனால எங்க போயிட்டா பெலிஸ்தியா தேசத்துக்கு போயிட்டான். 3 கஷ்டம் அவருடைய வாழ்க்கை. ஆனா வேதத்துல போட்டு அதிகாரத்துக்கெல்லாம் நீங்க வாசிங்க, அவன் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் முருகுகிறார். பையன் எங்க கிடக்கிறான், எல்லா கஷ்டங்களுக்கு ஆண்டவர் முருகுகிறார். ரொம்ப தேவ சமூகத்தில் முருகாதபடிக்கு அவர் சமூகத்துல அமைதியா காத்திருக்கிறார். ஏற்ற வேளையில எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி செத்த மகனை உயிரோடு கூட எழுப்பினாச்சு வேதத்துல வாசிக்கும். அது மாத்திரமல்ல, சில நாட்களுக்குள்ள அந்த அருமையான பெண்ணினுடைய வாழ்க்கையில சம்பவம், இழந்து போன சொத்துக்களை எல்லாம் திரும்ப ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கும். அது மாத்திரமல்ல, அந்த பெலிஸ்தியா தேசத்துல அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கும். உலக வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறோம். சூரியனுடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எல்லாம் முஸ்லிமாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுடைய யோசிச்சு பாருங்க, நம்மளோட கொஞ்சம் கஷ்டம் வந்து யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க, போனா ஏதாச்சும் கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி உலகம் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் பேசுற அந்த கஷ்டத்துல ஒரு எலிசா ஆண்டவர் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க எதிர்காலத்தினுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை உங்களுக்குள்ள நீங்க வச்சிருந்தீங்கன்னா மனிதர்கள் வரமாட்டாங்க. ஆண்டவர் இப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வதற்கு எலிசாவை அனுப்பின ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிர்காலத்துல என்ன ஆசீர்வாதம் வேணும், உனக்கு என்ன செய்யணும், பிள்ளைக்கு என்ன செய்யணும், உன்னுடைய தேவைகள் என்ன, எதிர்காலம் எப்படி இருந்தா நீ அநேகத்துக்கு முன்னாடி உயர்த்தப்பட எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். வேதம் முடிச்சுட்டு உள்ள கைகள் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கேன் ஆண்டவர் சொல்றாரு. எப்பவும் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், எப்பவும் உன்னை பார்க்கிறேன்.
ஜனங்களுக்கு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி செங்கடல். பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, எல்லா பக்கத்தையும் நெருங்கும். ஜனங்கள் நம்ம யோசிச்சு பாருங்க, நம்முடைய வழிகள்லாம் அடைக்கப்பட்டு போச்சுன்னா, நம்ம எதிர்பார்த்தோம்னா ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதேதான். மோசேயை பார்த்து எல்லாரும் ரொம்ப இது பண்றாங்க, ஐயோ என்ன செய்வது அப்படின்னு தெரியலையே, நாங்க பேசாம எகிப்துல கூட இருந்துக்கலாமே எல்லாம் சொல்றாங்க, அப்படியே அடிமையாவே இருந்துக்கலாமே எல்லாம் சொல்றாங்க. ஆனா மோசே ஒண்ணுமே சொல்ல. யாத்திராகமம் 14 வருஷத்துக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொல்லு. ஜனங்களுக்கு ஒரு ஜோக் மாதிரி இருந்தது. என்னங்க, பின்னாடி பார்வோனுடைய சேனை பலத்த சேனை, அவன் ரதங்களோட வந்துருக்கான், குதிரை வீரர்களோட வந்துருக்கான், ஈட்டிகளோட வந்துருக்கான், பயங்கரமான ஆயுதங்களோட வரான். இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாதாரண கொசுவை போல இருக்கணும். நீ செங்கடலுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா அமிழ்ந்து மாண்டு விடுவோம், என்ன செய்யணும்னு தெரியல, ரொம்ப பயங்கரமா யோசிக்கிறாங்க. அப்படியே நம்ம மோசே சொல்றான், நீ யுத்தம் பண்ண மாட்டீங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்றான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமம் 14 அந்த நாட்கள்ல இன்னைக்கு ஆட்களுக்கு தீர்க்க தரிசனமா தன்னுடைய வாக்குத்தத்தம், நான் யுத்தம் பண்ண போறேன் சொல்றாரு. இதுவரை நம்மை புறத்திட்டு வந்த அநேக பிரச்சனை இருக்குல்ல, இதுவரை சில வியாதி நீ பட்ட பாடுகள் இருக்குல்ல, அதையெல்லாம் நான் தலையில மாத்திரை நாட்டு பேசுறேன். அருமையான இஸ்ரவேல் ஒரே ஒன்று செஞ்சாங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க, ஒண்ணுமே செய்யல. பின்னாடி போகல, பின்னாடி போகல. நம்ம நிறைய நேரம் தெரியுமா, கிறிஸ்துவுக்குள்ள வாழணும், ஒரு சின்ன பிரச்சனை வச்சுன்னா இந்தியா வாழ்க்கை அப்படின்னு சொல்றது என்ன செய்வோம்? பின்மாற்றத்துல போயிருக்கும், பின்வாங்கி போயிருக்கும். ஆனா மோசே இஸ்ரவேலுக்கு சொன்னா, நீ முன்னாடி போ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து போய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தைகளை நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு மோசே இஸ்ரவேலோட பேசுறாங்க. ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சாங்க. செங்கடல் அப்படியே ரெட்டா நடந்துச்சு, வேகத்துல போச்சுட்டு வெட்டாந்தரையா மாறிடுச்சு. ஒரு சாதாரண தரையில் நடந்து போவதை போல இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்ல நடந்து போனாங்க அப்படின்னு சொல்லி வேதம் வாசிக்கிறோம். இந்த காலை பொழுதுல ஆண்டவர் பொழுதுல பேசிட்டு உனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செங்கடல், உன்னை துரத்தி கொண்டு வருகிற பார்வோனுடைய சேனைகள், இதையெல்லாம் பார்த்து இந்த உலகத்துல வேதனையோடு கூட இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நான் யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றார். நான் யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். இன்னொரு அழகான வசனம் வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 15:3 போச்சு. 14 யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார். 15:3 வாசிக்கிறோம், கர்த்தர் மகிமையால் வெற்றி சிறந்தார். நம்முடைய ஆண்டவர் எல்லா பார்வோனுடைய சேனைகளையும் செங்கடல்ல வேகத்தை போச்சு ஒருத்தர் கூட தப்பிக்கல. யார் யாரெல்லாம் இந்த ஜனங்களை திறந்து வந்தாங்களோ அவங்களை ஒருத்தர் கூட தப்பிக்க முடியல. அவ்வளவு பேரை என்ன செஞ்சார்? செங்கடலுக்குள்ள தவித்து போட்டார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த அருமையான காலை பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பெரிய வெற்றியை கொடுக்க போறேன். எதிரிகள் நடுவில் இருந்து, உனக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல்ல இருந்து, உனக்கு பின்னாடி வரக்கூடிய பார்வோனுடைய சேனைகள் எல்லா கூட்டத்துல இருந்து உனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போறேன் ஆண்டவர் பேசுறாரு. இந்த தேசத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற அநேக காரியங்கள், இதன் நடுவில் ஆண்டவர் சொல்றாரு, நான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து எதிரிகளை எல்லாம் முறியடித்து ஒரு வாசலை திறந்து கொள்வேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க எங்க போயிட்டாங்க? கானானுக்குள்ள போயிட்டாங்க. ஒரு செங்கடலை கடக்கும் பொழுது ஒரு கானான். எதிரிகளை ஆண்டவர் முறியடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. அநேக பிரச்சனை தான் பயப்படாது. அந்த பிரச்சனை அடுத்து ஏதோ ஒரு பெரிய பிளஸிங்ஸ் முன்னாடி செங்கடலுக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஒரு கானானை பார்க்க போறாங்க. இந்த நாட்கள்ல இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை பார்த்து, நமக்கு எதிரடையான சூழ்நிலைகளை பார்த்து, அநேக மரண ஓலங்களை கேட்டு, மரண பயங்களை பார்த்து, ஒவ்வொரு மனிதனும் சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு பெரிய கோடீஸ்வரர்களும் கூட இந்த நாட்கள்ல அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வெளியே தலை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நம்பி வந்ததுனால, ஒரு ஸ்டெப் எனக்காக முன்னாடி எடுத்து வச்சதுனால ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கானானியுடைய ஆசீர்வாதங்களை, உன்னை புறத்தில் வந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு கானானியுடைய ஆசீர்வாதங்களை தரப்போறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. சரியா? நிறைய வசனங்கள் 35 சங்கீதம் 35:1 வாசிக்கும் பொழுது, என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். யாரெல்லாம் தேவ பிள்ளைக்கு விரோதமா வராங்களோ அவங்கள பார்த்துட்டு ஆண்டவர் வேடிக்கை பார்த்துக்க மாட்டார். அந்த பிள்ளைகளோடு, யார் தேவனுடைய பிள்ளைகளோடு எதிராக வரவங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். அப்புறம் சங்கீதம் 144:14 வாசிக்கும் பொழுது, இனி வருகிற காலம் என்ன தெரியுமா? சத்து உட்புகுதல் இருக்காது, குடியோடி போகுதல் இருக்காது, கூக்குரல்
இதுவரை உன்னை துரத்தி வந்த பார்வோனுடைய சேனைகள், எதிரிகள், இவங்கிட்ட இருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணி சொல்றாரு. இனி யார் என்ன செய்ய பக்கத்துல கூட தலை வச்சு படுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து யாருக்காக 40-38 வாசிக்கும் பொழுது அவருடைய பிரயாணங்கள் அடுத்து வாசி பார்த்தீங்கன்னா மேக ஸ்தம்பம் பகல்ல, இரவுல ஒரு அக்னி ஸ்தம்பம். அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எங்க இருந்துச்சா அவருடைய வாசஸ்தலத்தின் மீது தங்கியதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இனி வருகிற நாட்கள் எதிரி உன்னை தொட முடியாது, இந்த பிரச்சனை உன்னை தொட முடியாது, இந்த வியாதிகள் உன்னை நிச்சயமா உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்கு மேல உன் வாசஸ்தலத்துல சரியா என்னுடைய மகிமை தங்கி இருக்குன்னு ஆண்டவர் பேசுறார். இனி எதிரி உன் பக்கத்துல கூட என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாதுன்னு பேசுறார். ரெண்டாவது நீ மறந்து விடக்கூடாது, உங்களுடைய தேவன் எதிரிகளினுடைய சேனைகளை எல்லாம் எதிரிகளை எல்லாம் முறியடிக்கும் ஒரு தேவன். முதலாவது சொன்னேன், உங்களுடைய தேவன் எதிர்காலத்தினுடைய தேவன். அடுத்த உங்களுடைய தேவன் எதிரிகளை முறியடிக்கும் ஒரு தேவன். ஒரு குறிப்பு அவங்களோடு கூட சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்தோட வேக வாசிக்கும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறாரு? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, அவன் தேவனை அறிந்த மனிதனே கிடையாது. இப்பதான் தேவனுடைய சத்தம் எல்லாம் கடந்து வருது. ஆனா முதல் சத்தம் வரும்பொழுது தேவனுடைய வார்த்தை வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எங்க போ சொல்றேன்னா அங்க போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆபிரகாம் யோசிச்சிருப்பான்ல, அவங்க அப்பா நல்ல வசதியான ஊர்ல, அவங்க அப்பாவுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு, சொந்தங்கள் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வேற இடத்துல பயன்படுத்துறது முறை வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டாரு. மூணாவது வாஸ்து பார்த்தோம்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய ஆண்டவர் யாருக்கு தெரியுமா? எல்லைகளை விரிவாக்கும் ஒரு தேவன். ஆபிரகாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே அவனை அங்க வச்சு ஆண்டவர் பயன்படுத்த விரும்பல. எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அசுத்தங்கள் நிறைந்த ஒரு இடம், அருவருப்புகள் நிறைந்த ஒரு இடம். இந்த இடத்தை விட்டு வெளியேறு, நான் உன்னை பயன்படுத்துற இடம் தேசத்துல தேவைகள் நிறைந்த மக்கள் மத்தியில் உன்னை பயன்படுத்த போறேன் ஆண்டவர் சொல்லிட்டார். தொடர்ந்து நீங்க வேக வாசி பார்த்தீங்கன்னா அருமையா போச்சுக்கு அவருடைய பேரை மாத்திட்டார். ஆதியாகமம் 15 வாசிக்கும் பொழுது அவருடைய பேர் என்ன இருந்துச்சு? ஆபிராம் அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஆபிராமை எப்படி மாத்துறாரு? ஆபிரகாம் அப்படின்னு மாத்துறாரு. ஆபிராம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உயர்ந்த தகப்பன் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆபிரகாம் அப்படின்னு சொன்னா பல ஜன விசுவாசிகளுடைய தகவல், அநேக கூட்டங்களுக்கு அநேக ஜனங்களுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு குழந்தையே கிடையாது. ஆனா ஆண்டவர் பேரை மாத்திட்டாரு, அவன் தேசத்திற்கு வெளியே கொண்டு வந்தாரு, அவனுடைய எல்லைகளை விரிவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா குழந்தை கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை மாத்திட்டே நீ பழஜின பிதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. தொடர்ந்து ரோமர் 4:17 வாசித்து பார்த்தீங்கன்னா அது போச்சுக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் அப்படின்னு போச்சு. இந்த அருமையான காலை பொழுது ஆபிரகாம் நினைச்சிருப்பாங்க, வேற மாத்திரையான குழந்தைகளே நட்டு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற முடியும் அப்படின்னு கூட மனசுல நினைச்சிருக்கலாம். ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தைகள் முழுசா இருந்ததுனாலதான் அந்த அருவருப்புகளை விட்டு வெளியே வந்ததுனால ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும்னு சொல்லி வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற ஒரு தேவன். இந்த நாட்கள்ல ஆண்டவரோட திருதரிசனமா அவர் சொல்றார், தேவ சமூகத்துல காத்துறது இந்த செய்தி வாங்கிய பொழுது ஆண்டவர் 3ஆவது குறிப்புல பேசின ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏன் பிள்ளைங்க இந்த நாட்கள்ல எதெல்லாம் இல்ல 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 அப்படின்னு சொன்னாங்களோ, எதெல்லாம் என் கையை விட்டு போயிருச்சுன்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்கிற ஒரு நாட்கள் நீ சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்லை என்கிறதான காரியத்தெல்லாம் மாத்தி அவங்க இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க? எங்க வீட்டை விட்டு சுகம் போயிருச்சுங்க, எங்க வீட்டை விட்டு நன்மை போயிருச்சுங்க, எங்க வீட்டை விட்டு தேவன் கொடுத்து அநேக நன்மையான காரியங்கள் மற்ற மனிதர்லாம் ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க, வெறும் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல பல வருஷமா அந்த ஆசீர்வாதம் தடையா காணப்படுது, பலவிதமான காரியங்களை நீங்க லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க எதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உண்மையிலும் சொல்றாரு. இந்த வசனத்துக்கு சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட குழந்தை இல்லை, ஆனா அவன் பல ஜனபிதாவை மாற்றவே ஆண்டவர் பேசுறாரு. இந்த கால வேளையில ஒட்ட எதுவுமே இல்லாத இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற அநேக நன்மை அநேக மனிதர்கள் தர வேண்டிய காரியம் வரல. நிறைய பேருடைய பிசினஸ் இதானதுனால ஒரு குடும்பத்துல சில காரியங்கள் நடந்ததுனால எல்லாம் எதையும் தராதபடிக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கொடுக்க முடியல இந்த சூழ்நிலைகளால. ஆண்டவர் பேசுகிற நீ இழந்து போன எல்லாத்தையும் எதெல்லாம் உன்னை விட்டு கடந்து போச்சோ அது எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுப்பேன் ஆண்டவர் பேசுறாரு. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
எப்படி விரிவாக்குவாரா? உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாத்தி இந்த உலகத்துல அநேக உன்னை தேடி வர அளவுக்கு இதுவரைக்கும் எதுவுமே இல்லாம இருந்த. ஆனா இப்ப ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்ததுனால அநேக தேடி வர போறாங்க. நீ உனக்கு மட்டும் தான் பயன்பட்டு இருந்த, குடும்பத்துக்கு மட்டும் தான் பயன்பட்ட, பிள்ளைக்கு மட்டும் தான் நீ பயன்பட்ட. ஆனா தேவ திட்டம் உன் எல்லைகளை பெரிதாக்கி அநேக ஜனங்களோட வரணும்ல. உனக்கு ஒரு முகவரி கொடுத்து அநேக ஜனங்கள் யார் என்று அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நீங்க பார்க்கும்போது எப்படி தெரியும்? இன்னைக்குள்ள காலகட்டங்கள் ஏதோ புதர் பேசுறாரு, நம்ம ஏதோ கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இது ஆண்டவர் கொடுத்த தீர்க்கதரிசன செய்தி. எந்த நோக்கத்தோடு தேவன் இந்த வார்த்தைகளை கொடுத்தாலும் அவன் எல்லைகளை விரிவாக்கவே பேசின ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது குறிப்புல இதுவரை இருந்ததை விட அடுத்த சத்துக்கு நீ போவார். இதுவரை உனக்கு தொடர்புகளை விட ஆண்டவர் அநேக தொடர்புகளை கொடுத்து உன்னை உயர்த்த விரும்புகிறார். இதுவரை நீ யாருக்கு தெரியாதபடி மறைந்து காணப்பட்ட அநேக உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு உன்னை அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய நன்மைகளுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையை இட்டுக் கொடுக்க விரும்புகிறேன். உன் எல்லைகளை விரிவாக்கும் ஒரு ஆண்டவர் உலகம் ஒரு மறந்து விடவில்லை. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு, ஈசாக்கு கொடுத்தாரு, தேசத்துக்குள்ள பலத்த ஆசீர்வாதத்தை கடந்து போயிடுச்சு. இந்த நாள்ல உனக்கு இல்லை என்கிறதான காரியத்தை எல்லாம் ஆண்டவர் மறுபடியும் திரும்ப கொடுத்து, நீ இழந்து போனதையெல்லாம் திரும்ப ஆண்டவர் கொடுத்து உன் எல்லைகளை விரிவாக்கி தேசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். கண்களில் நிச்சயம் அனுப்புறோம். அன்பு தகப்பனே, கடுமையான ஓய்வு நாளினுடைய காலை வேலைக்காக, இந்த தேவ செய்திக்காக, தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம்ம மனதாக துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 3 காரியங்களை குறித்து பேசிக்கிறீங்கப்பா. முதல் காரியத்தில் ஆண்டவரே, உங்களுடைய எதிர்காலத்தினுடைய தேவனை நினைச்சு பேசுறீங்க. மனதாக நம்ம துதிக்கிறோம், நம்ம சோதரிக்கிறோம்ப்பா. எங்க எதிர்காலம் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனா எதிர்காலத்தினுடைய ஆண்டவரை எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்ப நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறதுனால எங்க எதிர்காலங்களை குறித்து, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய தொழில் சம்பந்தமான காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடாதுப்பா. ஏன்னா வேத வாசிக்கிறோம், காலங்கள் அது கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. அன்றைய காலங்கள்லாம் உங்க கருத்துல இருக்குப்பா. நாங்க இப்ப சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விட இருக்கிறாருப்பா. உங்களுடைய எதிரிகளை எல்லாம் முறியடிக்கும் தேவன் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். இதுவரை யாரெல்லாம் இந்த பிரச்சனைகளை கொடுத்தாங்களோ, எதனால இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு போச்சோ, அதையெல்லாம் கர்த்தர் சரி செய்து ஆண்டவர் அநேக நன்மைகளை தருவதற்காக, கானானியுடைய ஆசீர்வாதங்களை தருவதற்காக, ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுப்பதற்காக மனதாக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. எங்களை தொடர்ந்து வந்த பார்வோனியுடைய சேனைகளை, எங்களுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்ட பார்வோனியுடைய சேனைகளை, எங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை ஆண்டவரை அபகரித்த பார்வோனியுடைய சேனைகளை கர்த்தர் முறியடித்து ஆண்டவரை ஒரு புதிய பாதைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக சொல்றாங்கப்பா. அது மாத்திரமல்ல, கடைசியா தியானிப்பது போல எல்லைகளை விரிவாக்குவேன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி தருவதற்காக, இதுவரை இல்லைன்னு சொன்ன அந்த பகுதிகளுக்குள்ள தேவன் வளர்த்த நன்மைகளை கொடுத்து, இழந்து போன நன்மைகளை கொடுத்து, ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து, 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுவதற்காக சொல்கிறப்பா. தொடர்ந்து இந்த நாட்களை காணப்படுகிற இந்த வியாதியினுடைய தாக்கம் ஆண்டவரே, ஜனங்களினுடைய மரண ஓலங்கள் ஆண்டவரே, இதையெல்லாம் என் தேவன் ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலமாய் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை இந்த உலகம் ஆண்டவரை சோதரித்துக் கொள்ளும்படியா, ஜனங்களுடைய தேடி ஓடி வரும்படியா கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம்ப்பா. மரண பயங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. எதிர்காலங்களை குறித்த அந்த பயத்திற்கு விடுதலை கொடுங்கப்பா. எதிரிகளை குறித்த காரியத்திற்கு விடுதலை கொடுங்கப்பா. அன்று அது மாத்திரமல்ல, எனக்கு ஆசீர்வாதங்களே இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுற மக்கள் மத்தியிலிருந்து அநேக நன்மைகளை கொடுத்து அவங்க நல்ல விடுதலையுடைய ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. தொடர்ந்து நினைக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் இந்த வசனத்துடைய நன்மைக்கு நாம் கர்த்தர் திருப்தியாக்குவதற்காக சொல்றோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் இரக்கமும் ஆசீர்வாதத்துக்கு உறைவிடவுமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திலே அப்பா உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஏற்ற காலத்திலே உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அனைத்து நன்மைகளையும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் உறைவிடமாக இருக்கிற உடைய கரத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்று
ஆண்டவரே, விசுவாசிகளின் தந்தையாகிய ஆபிரகாம் நம்பின விதமாக இந்த ஆசீர்வாதத்தின் உறைவிடமாகிய கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையை இந்த வசனங்களின் மூலமாக நீர் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறீரே. ஆண்டவரே, நாங்கள் அந்த நம்பிக்கையிலே ஊன்ற கட்டப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். நீர் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் உடைய விசுவாசிகள் மூலமாகவும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் பின்பற்றி ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக கர்த்தரிடத்திலிருந்து அநாதி நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவ வேண்டுமாறுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். இந்த நேரத்திலும் செய்தி கொடுத்த சகோதரர் மோசஸுக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். சகோதரரை ஆசீர்வதித்தரலும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தரலும், அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தரலும். இன்னும் ஆண்டவரே, தன்னுடைய செய்தியின் மூலமாகவும் ஊழியங்களின் மூலமாகவும் அநேகமாயிரம் மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவை கர்த்தாவே எடுத்து சொல்லுகிற ஒரு பெரிய விளக்காக திகழத்தக்கதாக தேவரீர் ஏழை மகனுடைய கருத்திலே ஏந்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாறுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உடைய சமூகத்திலும் வந்து எங்கள் திருச்சபைக்காகவும் எங்கள் திருச்சபைகளை நடத்தி வருகிற எங்கள் திருமண்டலத்திற்காகவும் திருமண்டல தலைவர்களுக்காகவும் உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, தேவரீதாமே கர்த்தாவே, எங்கள் திருமண்டலத்தை ஆசீர்வதித்தரலும், திருமண்டலத்தின் அத்தனை ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதித்தரலும், ஊழியங்களை தாங்கி வருகிற அனைத்து ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதித்தரலும். திருமண்டல தலைவருக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். எங்கள் பேராயர் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக நிறைவேற்றப்படுகிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்தள்ளும். குறிப்பாக எங்கள் திருச்சபைக்காக உடைய பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் அனைத்து மக்களுக்காகவும் திருச்சபையிலே உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக உடைய பாதத்திலே வருகிறோம். கர்த்ததாமே கூட இருந்து குடும்பங்களை ஆசீர்வதித்தள்ளும். குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நீர் கட்டளையிட்டள்ளும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே, குடும்பத்திலே உள்ள அனைத்து நபர்களையும் உடைய இரத்த கோட்டைகளே நீர் மறைத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த கொடுமையான கொரோனா நாட்கள் ஆண்டவரே, கர்த்தர் எங்களை காத்தீர். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் உள்ள அனைத்து மக்களையும் நீர் காத்து வந்திருக்கிறீர். கர்த்தாவே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இவ்விதமாக கர்த்தாவே, இந்த கொடுமையான காலங்கள் சற்று கர்த்தாவே குறையத்தக்கதான ஒரு சூழ்நிலையை நாங்கள் காண நீர் கிருபை செய்திருக்கிறேன். இன்னும் கர்த்தாவே, கூடிய விரைவிலே இந்த சூழ்நிலைகள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, இந்த தொற்று நோயானது எங்கள் மதுரை பட்டணத்தை விட்டு மட்டுமல்லாமல் ஆண்டவரே, எங்கள் நாட்டை விட்டு எடுபட்டு போக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஒருவேளை இந்த நோய் தாக்கங்கள் எங்களில் யாருக்காவது இருக்கும் என்றால் பரிபூர்ண சுகத்தை நீர் கொடுத்து ஆஃப்டர் இஃபெக்ட் எதுவும் வராதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் காப்பாற்ற வேண்டுமாறுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். இன்னும் ஆண்டவரே, எங்கள் குடும்ப தேவைகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். இந்த கொரோனா தாக்கங்களினால் ஆண்டவரே, பலவிதமான இன்னல்களுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரே, எங்களை நீதாமே உடைய கருத்தில் ஏந்தியல்லும். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீர் நீக்கி போடும். ஆண்டவரே, தடைகளை நீக்கி எல்லாவற்றையும் நிறைவாக நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் தாமே ஆண்டவரே, எங்கள் வாசல்களை ஆண்டவரை திறக்க வேண்டுமாறுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருக்கட்டும். ஆண்டவரே, குடும்ப தேவைகள் எல்லாவற்றோடும் கூட இருக்கட்டும். கர்த்தாவே, நீர் தேவைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி பண்ணி கொடும். ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, இன்னும் கூடிய சீக்கிரத்திலே பள்ளிகள் எல்லாம் திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நீர் தாமே கர்த்தாவே, எல்லா காரியங்களையும் எந்த தங்கு தடங்களும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, எந்த விதமான தாக்கங்களும் மறுபடியும் வராதபடிக்கு நீர் சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து எல்லா காரியங்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். இன்னும் தடைபட்டு நிற்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆண்டவரே, அட்மிஷன்கள், ரிசல்ட்டுகள், இன்னும் படிப்புகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் மாற்றி எல்லாம் சகதி நிலைக்கு வர நீர் கிருபை செய்ய வேண்டுமாறுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். அப்பா, இன்னும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலே நடந்தேறின அனைத்து ஊழியங்களுக்காகவும் அனைத்து தரப்பு ஊழியங்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். ஊழியங்களை நடத்துகிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலாம். எங்கள் போதகர்கள் ஆண்டவரே மற்றும் எங்களுடைய விசி மெம்பர்ஸ், இன்னும் பாடல் குழுவினர், இன்னும் கர்த்தாவே ஓய்வு நாள் பிள்ளைகள், தாய்மார்கள் ஆண்டவரே, இவ்விதமாக அனைத்து வாலிபர்கள் அனைத்து பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் நீ சந்தித்தரலும், எல்லாரையும் ஆசீர்வதித்தரலும். ஆண்டவரே, இந்த வாரம் பூராவே எங்களோடு கூட இருந்தரலும். இந்த வாரத்திலே நாங்கள் செய்கிற வேலைகள், நாங்கள் பண்ணுகிற தொழில்கள் கர்த்தாவே, எங்களுடைய காரியங்கள் ஆண்டவரே, எந்த வகையிலே இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் நாங்கள் பலன்களை பெற்றவர்களாக உமக்கு சித்தமானால் ஆண்டவரே, ஒரு வேளை கர்த்தாவே, இந்த தடங்கல்கள் யாவும் நீங்கி மீண்டுமாக
திருச்சபைகள் திறக்கப்படும் என்றால் நாங்கள் ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக தேவரே தாமே எங்களுக்கு உதவ வேண்டுமாறு உம்முடைய பாதத்திலே வருகிறோம். அது வரைக்கும் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய இரத்த கோட்டைகளே மறைக்கப்பட்டவர்களாக, பாதுகாக்கப்பட்டவர்களாக, உம்முடைய தூதர்களால் வழி நடத்தப்பட்டவர்களாக காணப்பட கர்த்ததாமே எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமாறு எல்லாம் வல்ல இயேசுவின் மூலம் கேட்கிறேன். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் கூட இருப்பதாக. ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போய் வர கடவோம். கர்த்தர் நாம் நாடுவோம்.